வணக்கம் நண்பர்களே. 80, 90களில் நாமெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்திருப்போம். அப்போது நாம எப்படி எல்லாம் வளர்ந்தோம், எப்படி வாழ்ந்தோம், அந்த எளிமையான இனிமையான நினைவுகளையும் நிகழ்வுகளையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வீட்டில் பசை இல்லையென்றால் சாதத்தை எடுத்துக்கொண்டு காகிதங்களை ஒட்டி பயன்படுத்திய நாட்கள். அதை நினைத்தாலே ஒரு தனி சந்தோஷம். நண்பர்களுடன் மரத்தடி நிழலில் எல்லாரும் வட்டமாக உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட்ட அந்த அழகான நினைவுகளை மறக்கவே முடியாது. பெல்ட் வாங்க காசு இல்லாமல் அரைஞான் கயிற்றை இடுப்பில் கட்டிக்கொண்டு கால் சட்டையை பிடித்து கொண்டு சுற்றித் திரிந்த காலம். நினைத்தாலே சிரிப்பும் சந்தோஷமும் வருகிறது. உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்லணும் என்று அருகில் அழைத்து கொண்டு நண்பனின் காதில் ஓன்னு கத்தி சிரித்த அந்த குறும்பு நாட்கள். மறக்க முடியாத நினைவுகள். தலைக்கு சாம்பு தேய்க்காமல் அரப்பு சியக்கா தேய்ச்சிக்கிட்டு வந்த காலம். அந்த இயற்கை வாசனையிலேயே நம்ம வாழ்க்கை முழுக்க சுத்தமா இருந்த காலம். பலூன் வெடிச்சதும் அதில் சின்ன பலூன் எடுத்துக்கிட்டு சின்ன முட்டையா ஊதி கீச் கீச்னு சத்தம் போட்ட சந்தோஷமான காலங்கள். பணம் இல்லாமலேயே சந்தோஷம் நிறைந்திருந்த நம்ம குழந்தை பருவம். வானொலியில் கேட்டு ரசித்த பாடலை டேப் ரெக்கார்டரில் பதிவு பண்ணி மறுபடியும் கேட்ட நாட்கள். அந்த ஒவ்வொரு ரிவைண்ட்லையும் நம்ம சந்தோஷம் மீண்டும் பிறந்த காலம். பொழுதுபோக்கு என்றாலே வாக்மேனில் பாட்டு கேட்ட நம்ம தலைமுறை. ஒரு கேசட் போதும் முழு நாளும் சந்தோஷமா கழித்த நம்ம காலம். காரில் சீட் பெல்ட் என்றே தெரியாம சிரிச்சுக்கிட்டே சவாரி செய்த நாட்கள். அந்த சின்ன சின்ன சுதந்திரங்கள்ல தான் நம்ம பெரிய சந்தோஷம் இருந்தது. கைபேசி இல்லாமல் எவ்வளவோ சந்தோஷமாக வாழ்ந்திருந்தோம் நம்ம அந்த காலத்திலே. மனிதர்களோட நேரடி சிரிப்புகள்ல தான் நம்ம உண்மையான மகிழ்ச்சி இருந்தது. தாவணி அணிந்த பெண்களை வெட்கத்தோட சைட்ட அடித்த அந்த வயசு. ஒரு பார்வையிலேயே இதயம் துடித்த அந்த இனிய காலம் மறக்க முடியுமா? போஸ்ட்மேனிடமிருந்து தந்தி வந்தாலே இதயம் துடித்த காலம். நல்லதா கெட்டதா தெரியாம அந்த சில நிமிஷங்கள் கூட 1000 யோசனைகளா இருந்த நாட்கள். காதல் கடிதம் கொடுத்த கடைசி தலைமுறை. சீன் இல்லாம டைப்பிங் இல்லாம உண்மையான உணர்வுகளை காத்திருந்து வாழ்ந்த காலம். ஏ பாய்ஸ் ஏ கேர்ள்ஸ்னு ஒருத்தரையுமே கூட்டமா கூப்பிட்ட நம்ம காலம். அந்த ஒரு வார்த்தையிலேயே நண்பத்துவம் நிறைந்திருந்த நாட்கள். ஒரே வீட்டில் தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமா எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்த காலம். ஒரு சமையலறை, ஆனா 10 பேருக்கு சாப்பாடு. வேப்பங்குச்சியில் பல்துளக்கிய காலங்கள். கசப்பில் கூட இனிமை கண்ட குழந்தை பருவம். டெலிபோனில் நம்பர் சுழற்றி போன் பேசிய காலம். ஒரு கால் காக்கவே காத்திருந்த பொன்னான நாட்கள். பெல்பாட்டம் பெயிண்ட் அணிந்த கடைசி தலைமுறை. ஸ்டைலுக்கு டெஃபினிஷன் கொடுத்த தலைமுறை. பெல்பாட்டம் போடுற காலம் போயிட்டுச்சு. ஆனா அந்த காலத்து ஸ்வாக் இன்னும் உயிரோடுதான் இருக்கு. பேருந்திலும் சைக்கிளிலும் அலுவலகம் சென்ற கடைசி தலைமுறை. சுகங்கள் குறைஞ்சிருந்தாலும் சந்தோஷம் நிறைய இருந்த காலம். 3ஆம் வகுப்பு வரை சிலேட்டை எடுத்துச் சென்ற தலைமுறை. அழித்தாலும் அழியாத நினைவுகளை சேர்த்த தலைமுறை. பசித்தால் சாக்கூட சாப்பிட்ட அந்த குழந்தை மனசு. இப்போ பெரியவங்க ஆனாலும் அந்த சிரிப்பு திரும்ப வரல. அல்லது பஞ்சா டிவி கருப்பும் வெள்ளையும் தான். ஆனா அந்த நாள்களின் நினைவுகள் மட்டும் ரொம்ப கலர்ஃபுல். மரத்தடியில் விழுந்த பாதாமே நமக்கு ஃபீஸ்ட். அதை கல்லால உடைச்சு சாப்பிட்ட அந்த நாட்கள் மறக்க முடியாதது. நோட்டு சோதனை நடந்தப்போ நம்ம நோட்டை நடுவுல எடுத்து எழுதி கொண்டிருக்கும் போதே பெல் அடிச்சிடணும் என்று உள்ளுக்குள் வேண்டிக்கிட்ட நாட்கள். பேனா இல்லாத நேரத்திலும் ரீஃபில் மட்டும் வைத்து எழுதி கற்ற 80, 90 கிட்ஸ். அம்மா, நான் இப்போ ஸ்கூலுக்கு போறேன், வாங்கி சாப்பிட கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்ட 80, 90 கிட்ஸ். டெஸ்ட் இல்லைன்னு டீச்சர் சொன்ன அந்த ஒரு நிமிஷம், அதுக்கு சமமான சந்தோஷம் வேற எதுவும் இல்ல. ரப்பர் பால் வாங்கிட்டு வந்ததும் அதை ஊசி குத்தி காத்து இறக்கி வச்சாதான் ரொம்ப நாள் கிழியாமல் இருக்கும் என்று தெரிஞ்சிருந்த 80, 90 கிட்ஸ். அதோட ஃபீல், புதிய பந்து வாங்கின சந்தோஷம், உடனே ஃபுல் வச்சா சீக்கிரம் கிழியும் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி நினைவுகள் உங்களுக்கும் வருதா நண்பர்களே? வருதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய 80, 90 நினைவுகளை சேர்ந்து நினைவு கூறலாம்.